போர் தொடங்கின பிப்ரவரி 28ஆம் தேதி கச்சா எண்ணெய் ஒரு பேரலோட விலை 72 ரூபாய் என்ற அளவுக்கு இருந்தது. இப்போது அது 114 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இதே போல கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே போனா என்ன தெரியுமா சொல்றாங்க? இது மட்டும் நடந்தா உலக பொருளாதாரமே ஒரு பெரிய முடக்கத்தை நோக்கி போகும். கத்தார் நாட்டு அமைச்சர் மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட முன்னணி நாளிதழான தி ஹிண்டுவும் சர்வதேச செய்தி நிறுவனமான ராய்ட்டர்ஸும் கவலை தரக்கூடிய இன்னொரு செய்தியை சொல்லுது. என்னன்னா, இதே போல உலக பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா முடங்கி கொண்டே போனால் இப்போதைக்கு என்ன கணக்கு சொல்றாங்கன்னா, அத்தியாவசிய பொருட்களோட விலை 20% வரை உயரலாம் அப்படின்னு சொல்றாங்க. பணவீக்கமும் அதிகரிக்கும் என்று அச்சப்படுறாங்க. இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா வளைகுடா நாடுகள்ல நடக்கிற போர் நம்ம வீட்டு பட்ஜெட்டை தாக்கி இருக்கு. முதற்கட்டமா நாம சமையலறையில பயன்படுத்துற சிலிண்டரோட விலை 60 ரூபாய் ஏறி இருக்கு. அது மட்டும் இல்ல, கச்சா எண்ணெய் விலை ரொம்ப வேகமா ஏறிக்கிட்டு இருக்கு. போர் தொடங்கின பிப்ரவரி 28ஆம் தேதி கச்சா எண்ணெய் ஒரு பேரலோட விலை 72 ரூபாய் என்ற அளவுக்கு இருந்தது. இப்போது அது 114 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இதே போல கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே போனா என்ன தெரியுமா சொல்றாங்க? பெட்ரோல் விலை லிட்டருக்கு 150 ரூபாய் போகுமா. டீசல் விலையும் ஏறும். இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்த போகுது நான் சொல்லல, நிறைய செய்திகளின் அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்க போறோம். வாங்க இதை ஒரு எச்சரிக்கையாவே சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். கத்தார் நாட்டோட எரிசக்தி துறை அமைச்சர் அதிர்ச்சிகரமா ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. உலக எண்ணெய் விநியோகத்தின் இதயம் மாதிரி இருக்கிற ஹார்மோஸ் நீர்ச்சந்தி ஈரானால அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கு. அதனால இந்த பாதை முழுசா முடக்கப்பட்டா உலக சந்தையில கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு $150 அப்படிங்கிற அளவை எட்டும். இது உறுதி அப்படின்னு எச்சரிக்கிறாரு. இது மட்டும் நடந்தா உலக பொருளாதாரமே ஒரு பெரிய முடக்கத்தை நோக்கி போகும். கத்தார் நாட்டு அமைச்சர் மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட முன்னணி நாளிதழான தி ஹிண்டுவும் கவலை தரக்கூடிய செய்தியை வெளியிட்டிருக்கு. நம்ம இறக்குமதி மூலமா தான் 85% கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு வரவழைத்து கொண்டிருக்கிறோம். அது முடங்கி போச்சுன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வியை ஹிண்டு எழுப்பியிருக்கு. இந்தியாவிற்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய்க்கான அடக்க விலை ஏறுச்சுன்னா பெட்ரோல் விலையை நேரடியா உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற அழுத்தத்தை அது அரசுக்கு கொடுக்கும். இததான் ஹிண்டு சொல்லுது. சர்வதேச செய்தி நிறுவனமான ராய்ட்டர்ஸும் கவலை தரக்கூடிய இன்னொரு செய்தியை சொல்லுது. என்னன்னா, இதே போல உலக பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா முடங்கி கொண்டே போனால் ஒரு ரிசெஷன் நோக்கி அது போகும், பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லுது. இந்தியாவோட எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு முக்கியமான புள்ளி விவரத்தை சொல்லியிருக்காங்க. கச்சா எண்ணெய் விலை உயர்வால இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு நிகரா 92 ரூபாய் 28 காசுகள் வரை சரிஞ்சிருக்கு. இது பெட்ரோல் மட்டும் இல்லாம பிளாஸ்டிக், உரங்கள் மற்றும் மருந்துகளோட விலையையும் ராக்கெட் வேகத்துல உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிலைமை இதே மாதிரி போச்சுன்னா பெட்ரோல் விலை 150 ரூபாய் வரைக்கும் போயிடுமோ அப்படிங்கிற கவலையை நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க. இது ஏதோ கார், பைக் வச்சிருக்கவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு இல்ல. பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்தா இயல்பாவே லாரி வாடகை உயரும். இன்னைக்கு நாம வாங்குற எல்லா பொருட்களுமே லாரி மூலமா தான் மற்ற மாநிலங்கள்ல இருந்து, ஊர்கள்ல இருந்து வருது. பால், தக்காளி, காய்கறிகள்னு எல்லா விலையும் உயர்ந்துரும். இப்போதைக்கு என்ன கணக்கு சொல்றாங்கன்னா, அத்தியாவசிய பொருட்களோட விலை 20% வரை உயரலாம் அப்படின்னு சொல்றாங்க. பணவீக்கமும் அதிகரிக்கும் என்று அச்சப்படுறாங்க. இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு அறிகுறி மாதிரி பங்கு சந்தையில ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. 3% வரைக்கும் இருக்கு. போக போக எதை நோக்கி போகும்னு நமக்கு தெரியல. உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில அதிகார போட்டியில நாடுகள் சண்டை போட்டா அதுக்கான விலையும் நாம தான் கொடுக்க வேண்டி இருக்கு. பெட்ரோல் விலை 150 ரூபாய் வரை போகலாம் அப்படின்னு சொல்ற செய்திகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அரசாங்கம் மானியம் கொடுத்து இந்த பெட்ரோல் விலையை குறைக்குமா? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களுடைய கருத்துக்களை இந்த சர்வேல பதிவு பண்ணுங்க.